MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் வந்தாச்சு. தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஈரான் இஸ்ரேல் எப்போ அந்த நியூக்ளியருக்கு ரெடி ஆகுறாங்கன்னு தெரிஞ்சோடனே 100 இடங்கள்ல டப்ப 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 தாக்குனாங்க. கமினேனி வாழ விட மாட்டோம், அவனை கொன்றே தீர்வோம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பிரதமர் சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவும் இஸ்ரேலும் நம்ம வந்து வாங்குற அவங்க கிட்ட இருந்து வாங்குற கன்ஸ் அண்ட் ட்ரோன்ஸே 1000 கோடிக்கு வாங்கிட்டு இருக்கோம். இப்படி ஈராக் அமெரிக்கா டிஸ்ட்ராய் பண்ணிட்டானோ கல்ஃப் வாரில், அதே போல் ஈரானே இருக்காது. யூஎஸோட நேவல் ஃப்ளீட் இந்தியன் ஓஷனில் அந்த ஏரியா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்ன்னு இருக்கு, அதுக்கிட்ட மூவ் பண்ண ஆரம்பிச்சு. டெஃபினட்டாக அவங்க வந்து அந்த கண்காணிக்கிறதுக்கும் தேவைப்பட்டால். இதனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை? வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணுறோமோ செம்ம அடி வாங்குவோம். ஈரான் எந்த அமெரிக்கா கிட்ட இருந்து யுரேனியம் வாங்கினாங்களோ அந்த அமெரிக்காவை பார்த்து ஈரான் கமேனி நீ சொல்கிறேன், டேய் நீ வந்து இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணாத, குழந்தையும் கிள்ளி விடுறானுங்க, தொட்டிலையும் ஆட்டி விடுறானுங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு டாக்டர் ராஜ்குமார் சார் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் SRK நேயர்களுக்கும் வணக்கம். உலகளவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் கிட்டத்தட்ட 3ஆம் உலக போரை நோக்கி கொண்டு போவாங்க அளவுக்கு பேசுறாங்க. முதல்ல அவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? இஸ்ரேல் ஈரான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். 1948 இஸ்ரேல் வந்து உருவாகுது. அப்போ எல்லாம் சுற்றி இருக்கிற ஈஜிப்டு, அரபு, பாலஸ்தீன், ஜார்டன் எல்லாம் எதிர்க்கும் பொழுது டர்க்கி அண்ட் ஈரான் மட்டும், ஏன்னா ஈரான் வந்து ஒரு ஷியா நாடு, இஸ்ரேலில் சுற்றி இருக்கிறது சுன்னி நாடுகள், இது மட்டும்தான் அங்கீகாரம் கொடுத்தது. அண்ட் அவங்க 2 பேரும் தான் முதல்ல நிறைய கொஞ்சிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாகவே இஸ்ரேல் வந்து 2015 ஈரான் நான் நியூக்ளியர் ஆக போகிறேன்னு சொல்லும்போது ரொம்ப கடுமையாக விமர்சித்து வேணாம்னு சொன்னது இஸ்ரேல். அப்போ 2015 வரைக்கும் நண்பர்கள், 10 வருஷமாக பயங்கரமான எதிரிகள். 2020 எந்த ஆடு வந்து அந்த நியூக்ளியர், நமக்கு வந்து அப்துல் கலாம் போல ஹோமி பாபா மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மோசைன் ஃபிகரகத்னு ஒருத்தர் இருந்தார், அவரை தேடி அடித்து அந்த சயின்டிஸ்ட்டை கொலை பண்ணாங்க. யார்? இஸ்ரேல் வந்து ஈரானின் சயின்டிஸ்ட்டை கொலை பண்ணாங்க. அது 2015 நியூக்ளியர் 2020 திருப்பியும் ஒன் ஆஃப் த டாப் பீப்புள் இந்த டிஃபென்ஸ் வந்து 2022 2023 கொள்கிறாங்க. பட் அது வரைக்கும் இவங்க காசால தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னா, அந்த ஈரானும் அதுக்குள்ளே கடந்த ஒரு 2-3 மாதமாக ஈரான் வந்து அமெரிக்கா கிட்ட அந்த நியூக்ளியருடைய ஃபினிஷிங் டச் போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. திருப்பி இஸ்ரேல் சொல்லியிருந்தான், ஈரான் நியூக்ளியர் ஆளானா எந்த ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியும் அங்கே நியூக்ளியர் ஆள் இல்லை, பாகிஸ்தான் தவிர. இவங்களுக்கு உடனே நெய்பர் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஈரான் இஸ்ரேல். இவன் நியூக்ளியரான எங்களுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டுன்னு நெட்டன்யாஹூ சொல்கிறான். 6வது வாட்டி பிரதமராக இருக்கிற நேதாஜி. எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்னா எங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க நாசம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி திருப்பி வார்னிங் கொடுத்து இப்போ ஜூன் 13ஆம் தேதி அடித்தாங்க. என்ன மாதிரி அடித்தாங்க? ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும், 2023 அக்டோபர் 7 இருந்து இந்த காசா அடி ஆரம்பிச்சது இல்லையா, அப்போ இருந்து ஈரானில் உட்காந்துக்கிட்டு, ஈரான் வந்து கவர்மெண்ட் ஒன்று இருக்குதுங்க SRK, கவர்மெண்ட் தவிர இன்னொரு குட்டி கவர்மெண்ட் ஒன்று இருக்குது, ஹெஸ்புல்லாங்கிறது ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். ஆனால் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு, அவங்க கவர்மெண்ட்டாலேயும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செப்பரேட் ஆர்மி. அவங்க வந்து அங்கேருந்து தாக்கிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் ஒரு 2 வாட்டி சும்மா தட்டி குவாய்ட்டாக இருந்தாங்க. இப்போ ஜூன் 13ஆம் தேதி எப்போ அந்த நியூக்ளியருக்கு ரெடி ஆகுறாங்கன்னு தெரிஞ்சோடனே 100 இடங்கள்ல டப்ப 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 தாக்குனாங்க இஸ்ரேல். அது மட்டும் இல்லை, அந்த ஆயத்துல்லா கமினேனி சொல்லியிருக்காரு, என்ன இருந்தாலும் நாங்கள் இஸ்ரேலை ஒழிச்சு தான் ஆகும். அவர் வந்து யார்? அமெரிக்கா கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் இஸ்ரேலுக்கு உதவாதீங்க, ஏன்னா நீங்கள் உதவுனீங்கன்னா எங்கள் பவரை பற்றி தெரியும், நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாதுன்னு நம்ம வடிவேலு ஸ்டைலில் அவர் சொல்லியிருக்காரு. யார்? கமினேனி. இதுக்கு ரிட்டர்னாக பதில் அடி கொடுக்குற மாதிரி முதல் முறையாக நேத்தன்யாஹூ என்ன சொல்கிறாரு? கமினேனி வாழ விட மாட்டோம், அவனை கொன்றே தீர்வோம். இது வரைக்கும் காசால கூட அந்த லீடர்ஸை பற்றி அப்படி சொல்லலை. கமினேனி நாங்கள் கொன்றே தீர்வோம்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு பிரதமர் சொல்லியிருக்காருன்னா யாரும் அது மாதிரி சொன்னதில்லை. சொல்லி அடி நடிச்சிட்டாங்க. இப்போ நான் கேட்டிருக்கும் போது கூட இன்னைக்கு கூட இந்த அவங்க போஸ்காஹெர்னு ஒரு இடம் இருக்குது, ரஷ்யா வந்து ஈரானுக்காக நியூக்ளியர் கட்டியிருக்காங்க, அங்கே போய் இவங்க அடிச்சிருக்காங்க இஸ்ரேல். ஸோ இஸ்ரேலோடைய தாக்குதல், இஸ்ரேலோட ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் வெரி சிவியர், பிக். இந்தியாவும் இஸ்ரேலும் நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்குற கன்ஸ் அண்ட் ட்ரோன்ஸே 1000 கோடிக்கு வாங்கிட்டு இருக்கிறோம்.
ஒரு வருஷத்துக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபயர் பவர். இப்போ காசா முடிச்சிட்டான், இந்த பக்கம் திரும்பி இஸ்ரேலை முடிப்பான். இது நீங்கள் சொன்னா போல 3வது உலக போர் ஆகலாம். நம்பர் 1. நம்பர் 2, இது முடியும் போது ஈரான் எப்படி ஈராக்கை அமெரிக்கா டிஸ்ட்ராய் பண்ணிட்டானோ கல்ஃப் வாரில், அதே போல் ஈரானே இருக்காது. நம்பர் 2. நம்பர் 3, என்னதான் அந்த கம்யூனிட்டி சொன்னாலும் அமெரிக்கா வந்து இஸ்ரேலோட போகுது. எப்படி நமக்கு தெரியும்? இன்னைக்கும் நேற்று இரவும் இன்னைக்கு காலையிலையும் நேவல் ஃப்ளீட் இருக்குது. யூஎஸோட நேவல் ஃப்ளீட் இந்தியன் ஓஷனில் அந்த ஏரியா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ன்னு இருக்குது, அதுக்கிட்ட மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. டெஃபினட்டாக அவங்க வந்து அந்த கண்காணிக்கிறதுக்கும் தேவைப்பட்டால் பதிலடி கொடுக்கறதுக்கும் ரெடி ஆகுறாங்க. இது வந்து ஒரு இப்போ நான் வந்து எல்லாத்தையும் பார்க்குறது வந்து இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்க்குறது நம்ம இந்தியனுக்கு என்ன ஆகும் இல்லை, அதுதான் சார். இப்போ அங்கே நடக்கிற சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதுதான் இதனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிறோம் அங்கே தானே நடக்குது, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்தியாவுக்கோ பாகிஸ்தானுக்கோ ஒரு பிரச்சனைனா அங்கே பெருசாக இம்பாக்ட் ஆக மாட்டதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. அதே மாதிரி அங்கே நடக்கும்போது நம்ம பெருசாக அதை கன்சிடர் பண்ணுறது இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாமே பேசும்போது இல்லை இம்பாக்ட் பண்ணுது இது அப்படிங்கிறோம். என்ன இம்பாக்ட் சார்? பல விஷயங்கள் மக்கள் கிட்ட. ஏன் உங்களுக்கு ஈரான் இஸ்ரேலை பற்றி தெரியணும்? ஏன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடும், நீங்கள் உங்கள் ஸ்கூட்டருக்கோ மோட்டர் பைக்கோ காருக்கோ போடுற டீசலும் பெட்ரோலும் ஏற போகுது. ஏன் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா இந்தியா வந்து பசுமதி ரைஸ் தயாரிக்கிறோம். நம்ம பசுமதி ரைஸை வாங்குறது, வெளியில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது, மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரே ஒரு நாடுக்கு தான், ஈரான். எவ்வளவுனா ஒரு வருஷத்துக்கு 6400 கோடி அளவுக்கு ஒவ்வொரு வருடத்துக்கும் ஈரான் நமது பாஸ்மதி ரைஸ் வாங்குறாங்க. கடந்த ஒரு 6 மாதம் நடந்த டென்ஷன்ஸாலவும் அவங்களுடைய நியூக்ளியர் பொஷஹரில் அவங்க கட்டுறதுனாலவும் ஆல்ரெடி நம்ம பஸ்மதி ஆட்கள் கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து முதல்ல 2 வாரத்தில் கிடைக்கும், 4 வாரம் 6 வாரம், இப்போ ஆல்ரெடி 6 மாதம் ஆகுது. இத்தனைக்கும் பஸ்மதி ரைஸ் வாங்குறது கவர்மெண்ட்டே ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரி போட்டு அவங்க வாங்குறாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் வாரம் ஆச்சுன்னா அவங்க அடி வாங்கினா காலி 6300 கோடி அவுட்டு நமக்கு. அது வந்து 1000 கோடி இல்லை 2000 கோடி ஆகலாம். அது ஒரு பெரிய அடி. நம்பர் 1 யாருக்கு அடிக்கும்? நம்ம ஃபார்மர்ஸ்க்கு. பாஸ்மதி ரைஸ் எங்கெல்லாம் வளர்க்குறாங்களோ அங்கெல்லாம் அடி வாங்குவோம். நம்பர் 2, ஈரானுடைய கீழ்ப்பகுதி வந்து தெற்கு பகுதியில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த ஒமான், கல்ஃப் ஆஃப் ஒமானுக்கும் இந்த பக்கம் அந்த அரேபியன் சீக்கும் நடுவில் இருக்குது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வந்து ஒரு நேரோ ஏரியா. அது வழியாக தான் இந்தியாவுக்கு வர்ற அத்தனை ஆயில், இந்த குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ்லாம் அந்த பக்கத்துல இருந்து அரேபியன் சி, அதாவது நம்மளுடைய வெஸ்ட் சைடில் இருக்க வெஸ்டர்ன் சைடில் அங்கே கல்ஃப் ஆஃப் ஓமான் தாண்டி வருது. ஈரான் வந்து நேற்று சொல்லியிருக்கான் நாங்கள் அதை பிளாக்கேட் பண்ணிவிடுவோம். அதை பிளாக்கேட் பண்ண அடுத்த நிமிடம் என்ன ஆகும் என்றால் சுற்றி half the world சுற்றி வரும் நமக்கு ஆயில். இமீடியட்லி 5 to 10% இன்க்ரீஸ் நம்ம க்ரூட் ஆயில் என்ன வருது இல்லை, அந்த அன்ரிஃபைன்ட் ஆயிலுடைய விலை இந்தியாவில் இது ஆகலாம். நாளைக்கு போட்டால் 4 நாளுக்கு வந்து எல்லா பெட்ரோல் விலை இப்போ வந்து இப்போ 100 ரூபாய் இருக்கு வச்சிங்களேன், டப்புன்னு 110 115க்கு போகும். உடனே நம்ம ஆளுங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாரும் வந்து ப்ளேம் பண்ண வேண்டியது அந்த வாரை தான். 3வது பாயிண்ட் சொல்கிறேன். கடந்த 50 வருடங்களில் க்ரூட் ஆயிலுடைய விலை எப்போ மேலே போனாலும் முதல் விஷயம் ஆகிறது ருப்பியோடைய வேல்யூ கீழே போகும். அதாவது இப்போ இந்தியன் ருப்பி வந்து 78 ரூபா இருக்குது ஒரு டாலருக்குன்னா டப்புன்னு 80 ரூபாய் 82 ரூபாய்க்கு ஆகும். நீங்கள் சொன்னால் எனக்கு நான் உட்காந்துருக்கேன் பார்த்தார்த்தி எனக்கு என்ன ஆகும்? அப்படி ஆகுதுன்னா யாரெல்லாம் நம்ம வந்து வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணுறோமோ செம்ம அடி வாங்குவோம். நம்ம டிம்பர் இம்போர்ட் பண்ணுறோம், என்னெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோமோ எல்லாமே அடி வாங்கும். இம்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் பயங்கர அடி வாங்கும். ருப்பி ஃபால் ஆன உடனே நிஃப்டி, சென்செக்ஸ், அது டாப் 50 கம்பெனி இந்தியாவில் நிஃப்டி இருக்குது, அண்ட் நேஷனல் இண்டஸ்ட்ரியல் 50 ப்ளஸ் சென்செக்ஸ் எல்லாமே ஃபாலோ ஆகும். இல்லை, எனக்கு ஒரு விசித்திரமாக இருக்குது சார். ஏன்னா இப்போ நமக்கு இங்கே இம்பேக்ட் ஆகுது, பட் இஸ்ரேலோட ஸ்டாக் மார்க்கெட்டு அப் ஆகுது அப்படின்றாங்க, அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாங்க. கரெக்ட். அது எப்படி? அது ஏன் சொல்கிறேன், ஏன்னா இஸ்ரேலுடைய ஸ்டாக் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வேல்யூ ஆஃப் த கண்ட்ரி பக்கத்தில் ஒரு நியூக்ளியர் கண்ட்ரி இருந்தனாலே நம்ம வேல்யூ உடனே ஃபால் ஆகும். இப்போ நம்ம வந்து பேல்காமுக்கு ரிட்டாலியேட் பண்ணி அடித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் வேல்யூலாம் போயிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே ஒரு கண்ணோட்டம் தான், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான், பர்செப்ஷன் இஸ் ஓகே, இந்தியா ஸ்ட்ராங், வி ஆர் ஸ்டேபிள் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். அதே போல் ஈரான் பக்கத்தில் நியூக்ளியர் கட்டுறாங்க, அவனை அடித்து தாக்கி துவம்சம் ஆகுறாங்கன்னா அவங்க ஸ்டேபிள் ஆகிடுறாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு மட்டும் மேலே போகும். இப்போ சிடிஎஸ், டிசிஎஸ், விப்ரோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது.
நிறைய நம்ம ஐடி பசங்கள்லாம் பார்க்குறீங்க, அந்த ஐடி டேக் போட்டு ஓஎம்ஆர்லேயும் மவுண்ட் ரோட்லேயும் பல கம்பெனிஸ் இருக்குது. இந்த கம்பெனிஸ் அங்கே நான் ஸ்டாப் உங்கள் டேட்டாவில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வேணும். அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு என்ன வேணும்? ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வேணும். அந்த ஹை ஸ்பீட் இன்டர்நெட் யார் உங்களுக்கு கொடுக்குறது? இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து நம்ம சிடிஎஸ்க்கும் டிசிஎஸ்க்கும் எப்படி இன்ஃபோசிஸ்க்கும் எப்படி கொடுக்குறாங்க? ஹை கிரேட் ஃபைபர்ஸ். இந்த ஃபைபர்ஸ் எங்கே போகுது? கடல் கடியில் போகுது. எந்த கடல் கடியில் போகுது? இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் போயிட்டு இருக்கு. இத்திரூண்டு இடம், அங்கே 4 பாம்பு போட்டால் இதில் அடிபட்டுச்சுன்னா காலி. ஸோ 4 பாம்பு விழுந்தாலே ரொம்ப முக்கியமான சில ஃபைபர்ஸ் அங்கே போயிட்டுருக்கு. டீப் சி ஃபைபர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இஐஜி யூரோப்பியன். அப்புறம் ஒரு ரொம்ப முக்கியமான இஸ் கால்ட் விசிவின்னு வரும், வெஸ்டர்ன் ஏஷியா, மிடில் ஈஸ்ட்டு, வெஸ்டர்ன் யூரோப். மிசிவி சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஃபைபர் போகுது. அந்த ஃபைபர் வந்து அது நம்ம டெலிவிஷன்ஸ்க்கு வருது, ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வருது. ஒவ்வொரு பாம்பு அடிக்கும் பொழுது அந்த ஏரியாவில் பட்டுச்சுன்னா உடனே லேட்டன்சி இன்க்ரீஸ் ஆகும். லேட்டன்சினா அங்கேருந்து வர்ற சிக்னல் கம்மியாகும். அப்போ இந்த பஃபரிங் டொயின்னு சுற்றுது பார்த்தீங்களா? இந்த சுற்றுறது ஹை ஸ்பீட் இன்டர்நெட் யூசேஜ். இந்த கம்பெனிஸ் எல்லாம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பெரிய அளவுக்கு பாதிக்கும். பெரிய அளவுக்கு பாதிச்சு இப்போ 100 பேர் இருக்கிற இடத்துல 80 பேர் இருந்தால் போதும். ஏன்னா எப்படியும் ஸ்லோவாக தான் வருது. அப்போ என்ன ஆகுது? 20 பேர் வீட்டுக்கு அனுப்பு இதாகும். ரெண்டாவது, இவங்களோட எஃபிஷியன்சி கம்மியாகும். அந்த டெட்லைன்ஸ்குள்ளே இவ்வளோ பண்ணணும்னு நினைப்பாங்க. தியரட்டிக்கலி ஆல் திஸ் இஸ் பாசிபிள். இஃப் தோஸ் ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் பாம்பிங் நடந்துச்சுன்னா நமக்கு இன்டர்நெட் சர்வீஸ் அப்படியான பெரிய இது இல்லை சார் ட்ராபேக். ஏன்னா என்ன, இன்னைக்கு நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் டிஜிட்டல். ஏன்னா இந்தியா அதில் அவ்வளோ லீடிங்கில் இருக்கும். டிஜிட்டலில் ஒரு அடி எப்படின்னா அது இமேஜினே பண்ண முடியாத ஒரு அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் ஆகும். நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் போகும்போது வேணும்னு மயிலாப்பூரில் பக்கத்தில் இருக்கிற ஒரு பழக்கடையில் அந்த அம்மா வந்து யூபிஐ வச்சுட்டு இருக்கோம் பேமெண்ட். அது பாதிக்காது. யூபிஐ இந்தியன் உள்ள பாதிக்காது. ஓகே. ஆனால் நம்ம இன்டர்நேஷ்னல் யாரெல்லாம் நம்ம யூஎஸ், யூகே, யூரோப் டிபெண்ட் பண்ணி அவங்ககிட்ட இந்த ஐடி கம்பெனிஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கள பாதிக்கும். பட் ஐடி எவ்வளோ நமக்கு எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்? போன வருஷம் 24-25 250 பில்லியன், ஏறக்குறைய 20லேருந்து 35,000 கோடி. எதனால? இந்த வெறும் இன்டர்நெட் கேபிள்ஸ்னால நமக்கு அவ்வளோ எக்ஸ்போர்ட் இருக்குது. அவ்வளோ பசங்களுக்கு, பெண்களுக்கு வேலை கொடுக்க முடியுது. அந்த கேபிள்ஸ் ஒரு அடி விழுதுன்னா ஒரு 1 மந்த்துக்கு ட்ராப் ஆகிடுச்சு வச்சிங்களா, 2-3 மாதத்துக்கு ட்ராப் ஆகிடுச்சுன்னா டப்புன்னு அவனுக்கு வந்து நம்ம ப்ரொவைடர்ஸ் யூஸ் பண்ணாமல் லோக்கல் ப்ரொவைடர்ஸ் யூஸ் பண்ணோன்னா பெரிய பாதிப்பு ஏற்படலாம். ஹேஸ் இட் ஹேப்பன்ட்? நோ, தியரட்டிக்கலி. பட் ஏன் எனக்கு வரி? ஏன்னா இந்தியன் ஜாப்ஸ் போகும். ஏன் எனக்கு வரி? ஏன்னா நேற்று சொல்லியிருக்கான், நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை பிளாக்கேட் பண்ணி துவம்சம் பண்ணிவிடுவோம்னு சொல்லியிருக்கான் ஈரான். அவன் என்ன நினைப்பான்? நான் காலியானால் என்னோட உலகமே காலியாகட்டும்னு நினைக்கிறதுனால. அது மட்டும் இல்லை, இந்தியா என்ன பண்ணணும்? எப்படி நான் சொன்னேன்ல, இந்த வாழைப்பழம் விற்கிற அம்மாவுக்கு பிரச்சனை இருக்காது, யூபிஐயில் பிரச்சனை இருக்காது. இதே போல் இப்படி போகிறதுக்கு பதிலாக அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் இல்லாமல் வேறு கேபிள்ஸ் போகணும். அது 3 மாதம் ஆகலாம் எஸ்ஆர்கே. பட் நான் வந்து அந்த கமிட்டிஸில் இருந்தால் உடனே அந்த காசு செலவழித்து நம்மளுடைய பாதுகாப்புக்காக இது மாதிரி புடான் ஈரான், இஸ்ரேல் அடிக்கிற இடத்துல இதுதான் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. கொஞ்சம் லாங் ரூட்டு போட்டு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட அது பெட்டர்ங்கிற ஒரு இதில் இருப்பேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். மோடிஜியோடைய மன் கி பாத்தில் கூட இந்த நார்த் சவுத் காரிடர்னு அவர் பேசினார். அதாவது இந்த ஆப்கானிஸ்தானெல்லாம் பைபாஸ் பண்ணி ஈரான், ரஷ்யா அப்படியே வெஸ்ட்டுக்கு போயிடலாம் சொல்லி இந்த அடி இல்லாத இடத்துல போகலான்னா அங்கே ஒரு முக்கியமான போர்ட்டில் இந்தியா வந்து ஏறக்குறைய 1000 கோடி, 800-900 கோடியோ போட்டிருக்கோம். அந்த போர்ட் பேர் சபாஹர். அந்த சஹாபார் போர்ட் வந்து இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் தேர். அது அந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ இவங்க அடிச்சுட்டானுங்க தான் வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி இப்போ காசாவில் அடிக்கிற மாதிரி இவங்க அடிச்சுட்டே போனால் இந்தியாவுடைய கம்ப்ளீட் இன்வெஸ்ட் இன் போர்ட் சஹாபார் காலி. அண்ட் நாட் ஓன்லி தட், அது மூலமாக நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல மோடியோட ஐடியா, ஜெய்சங்கர் சரோட ஐடியா, கீப் அ நைஸ் காரிடோர். அந்த காலத்தில் சில்க் ரூட் இருந்துச்சுல்ல, அது மாதிரி ஒரு காரிடோர் ஃபார் வெஸ்ட் டு ஈஸ்ட் கொண்டு வரலாம். லுக் வெஸ்ட் பாலிசியில் அவர் வந்து இந்த G7 அவர் சொல்லி பண்ணியிருந்தார். இப்போ எப்படி அங்கே பண்ணுறது? சஹாபார் போர்ட்டில் கூட ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஸோ இந்த 4-5 விஷயங்களால் க்ரூட் ஆயிலுடைய விலை ஏறுறதுனால, ருப்பி கம்மியாகிறதுனால, இன்டர்நெட் கேபிள்ஸில் பிரச்சனையாக இருக்கிறதுனால, பாசமதி ரைஸ் வாங்காததுனால, ப்ளஸ் சஹாபார் கோட் பாதிப்பதனால, இந்த எல்லா காரணங்களாலும் நமக்கு இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்கலாம்.
ரெண்டாவது இந்தியா வந்து இஸ்ரேல்லேருந்து வாங்கிட்டு இருக்கோம். எவ்வளோ 1000 கோடிக்கு வாங்குறோம். அது வந்து கம்மியானு. ஏன்னா அவன் காசாவை தாக்குறதுக்கு அவனோட மிசைல்ஸ் தேவை. அவன் வந்து ஈரானை தாக்குறதுக்கு அவன் மிசைல்ஸ் தேவை. இந்த காரணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா வார் வர்றது யாருக்குமே நல்லது இல்லை. ஒரே ஒருத்தருக்கு தான் நல்லது. யாருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? அமெரிக்கா. கரெக்டாக சொன்னீங்க சார்க்கே. எங்கே ஒருத்தன் வார் வந்தாலும் அண்ணன் தம்பி கொண்டுக்கிட்டாங்கன்னா, தம்பி அண்ணனை கொண்டான்னா அதில் வந்து அமெரிக்கா தான். அமெரிக்கா வந்து ஈரான் கிட்ட நியூக்ளியர் நான் சப்ளை பண்ணுறேன், ஹெவி வாட்டர் யுரேனியம் சப்ளை பண்ணுறோன்னு சொன்னதுனால தான் இந்த சண்டை நடக்குது. சண்டை ஆரம்பிச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணுறான், இஸ்ரேலுக்கு சப்ளை இது பண்ணுறதுக்கு அவனுடைய ஷிப்பு கொண்டு வரான். ஈரான் எந்த அமெரிக்கா கிட்ட இருந்து யுரேனியம் வாங்கினாங்களோ அந்த அமெரிக்காவை பார்த்து ஈரான் கமேனி சொல்கிறேன், டேய் நீ வந்து இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணாத. ஸோ குழந்தையும் கிள்ளி விடுறானுங்க, தொட்டிலையும் ஆட்டி விடுறானுங்க. இதே தான் இவங்க பண்ணுறது. அமெரிக்கன் ஃபாரின் பாலிசி வெரி பேட் ஃபார் அதர்ஸ், குட் ஃபார் அமெரிக்கா. ஓகே, ஒரு ஷார்ட் நோட்டில் போயிடலாம் சார். இப்போ இந்தியாவோட ஸ்டாண்ட் இதில் என்னவா இருக்கு? இப்போதைக்கு அவங்களோட கிளியர் ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா வந்து இன்னும் வெளி வரலைங்க. இல்லை யாரோட பக்கம் இது வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நட்பு உறவு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரானோட நம்ம நிற்க முடியுமா, இஸ்ரேலோட நிற்க முடியுமான்ற ஒரு பெரிய கேள்வி. ஸோ ஈரானோட கூட நம்மளுக்கு ட்ரேட் லிங்க்ஸ் இருக்குது. நம்மளுடைய ட்ரேடு அது 6000 கோடிக்கு அவங்க வாங்கியிருக்காங்க பாஸ்மதி. ப்ளஸ் ஈரானில் இருக்கிறது வந்த ஷியாஸ், அந்த போரா முஸ்லிம்ஸ்னு சொல்லுவோம். குஜராத்தில் நிறைய அந்த போரா முஸ்லிம்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஈரானில் பர்ஷியா, அந்த காலத்தில் பர்ஷியாலேருந்து வந்த இந்த ஜரதுஸ்ட்ரா பார்சிஸ் வந்து மும்பையிலையும் கோவா வரைக்கும் அந்த நிறைய அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தவர்கள் நாங்கள். இதை பற்றி விவேகானந்தர் வந்து லீக் ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸில் பேசியிருக்காங்க. அதே போல் ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜூஸ், அந்த ஜூஸுக்கு முதல்ல அடைக்கலம் கொடுத்து அந்த ஜூஸுக்கு வந்து ராஜா மார்த்தாண்டவர்மா டைமில் இருந்து அவங்களுக்கு வந்து ஜூ டவுனே இருக்குது கொச்சின் கிட்ட, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததும் நாம தான். பல காரணங்களுக்கு நம்ம வந்து ஜூஸோடையும் இஸ்ரேலோடையும் ஒரு டீப் கனெக்ஷன் இருக்குது. நான் நினைக்கிறேன் மோடிஜி ஜெய்சங்கர்ஜிலாம் வேற ஒரு லெவலில் இருக்காங்க. ஒரு வேளை 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் பேசி இந்த அடியை வந்து தீர்த்து வைப்பாங்க. அது அவங்களுக்குன்னு மட்டும் நல்லதில்லை, நம்ம ஒரு வல்லரசாக மட்டும் காட்டுறது நல்லதில்லை. ஆனால் நமக்கு வந்து நம்ம எக்கானமி, நம்ம இன்டர்நெட்டும் இம்பேக்ட் ஆகாமல் இருக்கும். அது இந்தியாவுக்கும் பொருளாதார ரீதியில் நல்லது. அதனால டெஃபினட்டாக இது வந்து அமைதிக்கு தான் போவாங்க. எவ்வளோ அமெரிக்கா வந்து உஸ்பு ஏற்றி விடுவாங்களோ அந்த ஆன்டி உஸ்பு பண்ணுறது இந்தியாவை தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதான் பண்ணாவும் ஜியோ பாலிட்டிக்ஸ் நல்லா இருக்கும். ஸோ உலக நாடுகளுக்கும் அதுதான் நல்ல ஒரு முடிவாக இருக்கு. பார்ப்போம் சார், இது எப்படி நகருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்து நம்ம பேசுவோம் சார். நன்றி. நன்றி சார்கே, நேர்களுக்கும் நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் வந்தாச்சு. தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.